ஹாய் கைஸ். ரீசெண்டா நியூஸ பார்த்திருப்பீங்க. டிவிகே உறுப்பினரா இருந்த வைஷ்ணவி பார்த்தீங்கன்னா டிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் முன்னிலைனா செந்தில் பாலாஜி முன்னிலையில பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்த சேர்ந்த ஒரு சில செயலாளர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. அந்த ஃபோட்டோவ நான் போடுறேன். ஸோ வைஷ்ணவி 2026ல டிஎம்கே தான் எலக்ஷன வின் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சு இந்த முடிவ எடுத்திருக்காங்களாம். அதே மாரி பார்த்தீங்கன்னா டிவிகேயோட தொண்டர்ன்னு சொல்லலாம், ஃபேன்ஸ்ன்னு சொல்லலாம், மெம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வைஷ்ணவிய பயங்கரமா ட்ரோல் பண்றாங்க சோசியல் மீடியால. ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது எல்லாமே பேசுறதுக்கு முன்னாடி வைஷ்ணவியோட பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட், அவங்க வீட்ல யாருனாச்சும் பாலிடிக்ஸ்ல இது மாரி இருந்திருக்காங்களா அப்படின்றதும் சரி, இல்ல வைஷ்ணவி என்ன காரணத்தினால டிவிகே விலகி இருக்காங்க அப்படின்றதையும் சரி, அப்புறமா ஃபியூச்சர் ஆஃப் வைஷ்ணவி டிஎம்கேல இவங்க 26 எலக்ஷன்ல டிஎம்கே வின் பண்ணா வைஷ்ணவி அந்த இடத்துல என்னவா இருப்பாங்க அப்படின்ற ஒரு சில விஷயத்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பேச போறோம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சின்னதா டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறேன். நியூஸை தவிர மற்றபடி எல்லாமே என்னோட ஒப்பீனியன் தான், பர்சனல் ஒப்பீனியன் தான் ஷேர் பண்றேன். உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் என்னாச்சுன்னு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வைஷ்ணவி என்ன படிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியில யாராச்சும் கட்சியில இருக்காங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இல்ல வைஷ்ணவி தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்ல கட்சிக்குள்ள வராங்களா அப்படின்றத நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வைஷ்ணவியோட அம்மா ராதா சிவகுமார் அப்படின்றவங்க டிஎம்கேல மகளிர் அணி, ஸோ அதாவது உமன்ஸ் விங் ஆர்கனைசேஷனா பார்த்தீங்கன்னா டிஎம்கேல 5 வருஷமா பணியாற்றின்னு இருக்காங்க. ஸோ அவங்க தாத்தா, வைஷ்ணவியோட தாத்தா பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருந்த ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. வைஷ்ணவி பார்த்தீங்கன்னா பிஏ எல்எல்பி 5 வருஷம் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வைஷ்ணவியோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ பிஏ எல்எல்பி பார்த்தீங்கன்னா முடிச்சு ஃபர்ஸ்ட் டைம், அதாவது இவங்க சேர்ற ஃபர்ஸ்ட் கட்சியே பார்த்தீங்கன்னா டிவிகே. ஓகேங்களா? தமிழக வெற்றி கழகத்துல தான் நம்ம விஜய் அவரோட கட்சியில தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபர்ஸ்ட் சேர்றாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஒரு சில ரீல்ஸ்லாம் போஸ்ட் பண்றாங்க. அதுல தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற விஷயமும் இருக்கு. ஸோ விஜய் அண்ணா அவரோட ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா இவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க தமிழக வெற்றி கழகம்ல. ஸோ அதனால விஜயோட ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா இவங்களை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இது மூலமா ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் ஃபேமஸா பார்த்தீங்கன்னா ஆடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ரீசன் சொல்லிட்டு டிவிகேல விலகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். டிவிகேல எனக்கு எதுக்கு அழுத்தம் தராங்க, அதாவது என்னன்னா என்னை எதுக்குமே கூப்பிடுறது இல்லை, எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் என்னை இன்வைட் பண்ணுறது கிடையாது, என்னை மரியாதை கொடுக்கறது இல்லை அப்படின்னு ஓப்பனாக பார்த்தீங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, டிவிகே அப்படின்றது ஒரு மறைமுகமான பிஜேபி அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. செய்தியாளர் சந்திப்பில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. கருத்து என்னன்னா, இப்போதான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற கட்சி வந்தது. இதுக்கு முன்னாடி விஜய் அப்படின்றவர் விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்றது ஒன்று. இல்லை வேலை செஞ்சவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் முன்னே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் தாண்டி நான் தான் அந்த இடத்துல முன்னாடி நிற்கணும், நீங்கள் முன்னாடி கூப்பிடலாம், இப்போ வந்தவங்களே நீங்கள் எப்படி கூப்பிடலாம், அப்போதுலேருந்து நல்லா இருக்கேனே, என்னெல்லாம் நீங்கள் கூட மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கருத்துமே அப்படின்ற ஒரு கான்ஸ்பிரன்சியும் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல பரவின்னு இருக்கு. இவங்க இப்போ தாவேகா விட்டு போனதுனால தாவேகாலாம் எதுவும் மாற போறதும் இல்லை, ஏதோ ஓட்டம் குறைய போறதும் இல்லை, அதிகம் இருக்க போறதும் இல்லை, ஜஸ்ட் நார்மலாகவே எப்பவும் போல இருக்க தான் போகுது. இப்போ ஃபியூச்சர் ஆஃப் வைஷ்ணவி இவங்க பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் 2026 எலெக்ஷன்ல வின் பண்ண போகிறது அப்படின்றது யதார்த்தமான விஷயம். இதெல்லாத்தையும் அவங்க முன்கூட்டியே தெரிஞ்சு நம்ம உள்ளே போனோம்னா 2026ல நமக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும், இல்லை நம்ம அம்மாவுக்கு ஒரு நல்ல பொசிஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ட் பண்ணி உள்ளே போயிருக்காங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்சது ஒன்றே என்னன்னா, என்னோட டிஎம்கேவும் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி அப்படின்ற ஒரு ஆளை யூஸ் பண்ணி பெரிய ஓட்டை எடுக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ டிஎம்கே ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சும்மா இவங்களை வச்சுருப்பாங்க. ஸோ வச்சுட்டு எப்போ அவங்க எலெக்ஷனை முடிச்சுட்டு போகும்போது இவங்களை பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் இந்த நிலைமையிலே அப்போவுமே இருப்பாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான விஷயமா நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் மாறப்போவது கிடையாது. இவங்களை டிஎம்கே ஜஸ்ட் யூஸ் பண்ணி சோஷியல் மீடியாவில் சும்மா ஒரு 4 கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. 2026 எலெக்ஷனில் டிஎம்கே வின் பண்ணுவாங்க. இவங்க அப்போவுமே பார்த்தீங்கன்னா அதுதான் பண்ணிருப்பாங்க. மேபி வேற கட்சி கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. லெட்ஸ் காத்திருந்து பார்ப்போம். பை. கடைசியா இவங்க ட்ரோல் பண்ற எல்லாருக்குமே அதாவது அவங்க கமெண்ட்ஸ்ல போய் ட்ரோல் பண்ற எல்லாருக்குமே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸ்டார்டிங்ல நான் அந்த வீடியோல சொன்னேன். அது என்னன்னா, இதுதாங்க பாலிடிக்ஸ்.